அவசியம் 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 அவசியம். தண்ணீர் பாதுகாப்பு அவசியம். தண்ணீர் பாதுகாப்பு அவசியம். சேகரிப்போம் சேகரிப்போம் சேகரிப்போம். மழை நீரை சேகரிப்போம் மழை நீரை சேகரிப்போம். துளி மழை துளி அதுதான் நம் உயிர்த்துளி. நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகு. அதை முறையாக சேமித்து பழகு அதை முறையாக சேமித்து பழகு. நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகு. அதை முறையாக சேமித்து பழகு அதை முறையாக சேமித்து பழகு. பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். தண்ணீரை பாதுகாப்போம் தண்ணீரை பாதுகாப்போம். உலக உயிர்நாடி உலக உயிர்நாடி. தண்ணீரை வீணாக்காதீர் தண்ணீரை வீணாக்காதீர். பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரை பாதுகாப்போம் தண்ணீரை பாதுகாப்போம். சேமிப்போம் 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 சேமிப்போம். தண்ணீரின்றி வாழ தண்ணீரை சேமிப்போம் தண்ணீரை சேமிப்போம். மழையால் ஆவது உலகம் மழையால் உலகம். ஆகையால் மரமலர்ச்சி பழகு மழையால் ஆவது உலகு மழையால் ஆவது உலகு. ஆகையால் மரமலர்ச்சி பழகு ஆகையால் மரமலர்ச்சி பழகு. வேண்டும் 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 வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். வேண்டும் 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 வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அறிக 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 அறிக. நீரின் தரம் அறிக 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 அறிக. நீரின் தரம் அறிக நீரின் தரம் அறிக. பெருக 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 பெருக. அனைவரும் நலம் பெருக அனைவரும் நலம் பெருக. பெருக 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 பெருக. அனைவரும் நலம் பெருக அனைவரும் நலம் பெருக. பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம். சேமிப்போம் 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 சேமிப்போம். குடிநீரை சேமிப்போம் குடிநீரை சேமிப்போம். தேவை 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 தேவை. தண்ணீர் தேவை தண்ணீர் தேவை. உயிர்கள் வாழ தண்ணீர் தேவை தண்ணீர் தேவை. வீணாக்காதீர் 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 வீணாக்காதீர். தண்ணீரை வீணாக்காதீர் தண்ணீரை வீணாக்காதீர். வேண்டாம் 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 வேண்டாம். தண்ணீரை வீணாக்க வேண்டாம் தண்ணீரை வீணாக்க வேண்டாம். விண்ணின் மழைத்துளி தண்ணீர் உயிர்த்துளி. ஓகே சார் ஓகே சார் சார் வாங்க வாங்க போட்டோ
சார் பாருங்க அது எடுத்துக்காங்க இப்போ ஒரே ஹவுஸ் தான் இல்லை மாற்றம் வேறது Go, go, go!
கொஞ்சம் முன்னாடி கூட கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணுங்க செல்லவங்களா அப்படியே மூவ் பண்ணுங்க நிக்க வேணாம் வாட்டர் பாட்டில் யாரும் கீழே போடக்கூடாது பிளாஸ்டிக்ஸ் யாரும் கீழே போடக்கூடாது சரியா கீழே போடாதீங்கப்பா யாருக்கா தண்ணி வரலன்னா அடுத்த ரவுண்ட்ல அப்படியே ஒருத்தர் வாங்கி போயிடுங்க உள்ள போய் கொடுத்துங்க அனுப்பா உள்ள அனுப்பா உள்ள நீ கொடுத்துங்க வழியில கொடுக்காத போ உள்ள போ உள்ள கொடுத்துங்க அங்க உடனே கூட இருக்க கூட ரோட்ல நிறுத்தாத
எனக்கு சொல்ல வேண்டானே. இல்லை கையில தான் சார் பேசுங்க பசங்க அறப்பழகி சார்ந்த நம்முடைய மூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கூடவே அவர் நடந்து வந்தார். முழுவதுமாக பேரணி முழுவதுமே நமக்காக இந்த நீர் சம்பந்தமாக அறப்பழகி நீர் பாதுகாப்பு சார்பாக அறப்பழகு இந்த அறக்கட்டளை சார்பாகவும் நம்முடைய குளோபல் மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாகவும் காஞ்சி தொன்மை நகர லயன் சங்கம் சார்பாகவும் காஞ்சிபுரம் கிரசன்ட் லயன் சங்கம் சார்பாகவும் இந்த சிறப்பான ஊர்வலத்தை சிறப்பான முறையில் வழிநடத்திய பள்ளியினுடைய மேலாளர் மற்றும் இந்த குழுக்களினுடைய தலைவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த தண்ணியை பத்தி நாம பேசணும் அப்படின்னா தண்ணியை எப்படி நாம உருவாக்கலாம், தண்ணியை உருவாக்குறதுக்கு எதிரான காரணி என்ன, எல்லாத்துக்குமே மைனஸ் பிளஸ் 2 இருக்கு. தண்ணியை உருவாக்கணும்னா நாம என்ன பண்ணணும், நிறைய மரம் வளர்க்கணும். தண்ணியை உருவாக்குறதுக்கு மரம் வளர்க்கணும். தண்ணியை உருவாக்காம தண்ணிக்கு எதிராக வேலை செய்யணும், என்ன பண்ணணும், மரத்தை வெட்டணும். சரியா? தண்ணி இல்லை அப்படின்னா என்ன இருக்காது, நாம யாருமே இருக்க முடியாது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ தண்ணி இருந்தால்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், நீங்களாம் மாணவர்கள் நிறைய மரம் வளர்க்கணும். எந்த இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாது, மரம் சார்ந்த பொருட்களை அதிகம் நாம பயன்படுத்தக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு மரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துறீங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு டிமாண்ட் நிறைய ஆகும். அப்ப மரத்தை என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டே தான் இருப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் ஒர்க் எல்லாம் குறைச்சி டிஜிட்டல் ஒர்க்கு மாறிட்டாங்க. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணணும், அதிகப்படியா இயற்கையை பாதுகாக்கணும். நீங்க காலையில பாத்ரூம் போறீங்க, எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுங்க. பல்லு விளக்குறீங்க, எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுங்க. நீங்க சேமித்து வைக்கக்கூடிய தண்ணி என்னது, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஒரு சில நாட்டில் என்ன பண்றாங்க, தன்னுடைய இந்த வாட்டர் சோர்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. அதுக்கு உதாரணமா அமெரிக்காவை சொல்லலாம். அவங்க நாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்டர் சோர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க மாட்டாங்க. அதர் கண்ட்ரில தான் வாங்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஊர்ல இருக்கிற காசு எல்லாம் தீர்ந்து போனா என் வீட்டுல காசு இருக்குன்ற மாதிரி. ஸோ தண்ணி பணத்தை விடவும் நம்ம வச்சிருக்கிற பணத்தை விடவும் ரொம்ப முக்கியமானது என்னது, ஸ்பிரிச்சுவல் மணின்னு சொல்லக்கூடியது என்னது, தண்ணி தான். தண்ணி எந்த நாட்டுல அதிகமா இருக்கோ அந்த நாடு செழிப்பா இருக்கும். நாகரிகங்கள் எல்லாம் எங்க தோன்றுச்சு அப்படின்னா, நாகரிகங்கள் தோன்றிய இடம் எல்லாம் நீர் இருந்த இடத்துல தான். வைகை நதிக்கரை ஓரம், காவிரி நதிக்கரை ஓரம், தாமிரபரணி நதிக்கரை ஓரம், எந்தெந்த நதிக்கரை இருந்ததோ அங்கதான் என்ன இருந்தது, நாகரிகம் இருந்தது. நாகரிகம்னா என்னது, அங்கதான் கல்வி இருந்தது, கலை இருந்தது, எல்லாமே அங்கதான் வளர்ச்சி அதிகமா இருந்தது. ஸோ அதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற அளவுக்கு நாகரிகம் தண்ணி இல்லாத இடத்துல இருக்காது. தண்ணி இருக்கிற இடத்துல மனிதனுடைய புத்தியும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால என்ன பண்ணோம், நம்ம தண்ணியை ரொம்ப பாதுகாக்கும். ஸ்கூல்ல தண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க தண்ணி எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சு குடிங்க, மீதி வேஸ்ட் பண்ணாது. சரியா? ரொம்ப நேரம் நான் வெயில பேச முடியாது. அதனால தண்ணீருடைய அவசியத்திற்காக ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்திய நம்முடைய பள்ளி மேலாளர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் இந்த நிறுவனத்தை சேர்ந்த அனைவருக்கும் காஞ்சிபுரம் காவல்துறை சார்பாக சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த பள்ளியினுடைய குழந்தைகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், காஞ்சிபுரம் தொன்மை நகர அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள், கிரசன்ட் லயன் சங்கத்தினுடைய சகோதரிகள், மற்ற அனைவருக்கும், காவல்துறையை சார்ந்த நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப நாங்களாம் கூட நிழலை தேடி இந்த பக்கம் வந்துருந்தோம். உண்மையிலே குழந்தைகள் நீங்கள் எல்லாம் வெயிலில் நிற்கிறீர்கள். அதனால ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. இதே போல ஒரு ஈவெண்ட்ல நான் கலந்து கொள்ளும் போது ஒரு பேரணியில தண்ணி இல்லை, அது வேற ஏதோ நினைக்கிறேன், மரம் வளர்க்கறதுக்காக வாலாஜாபாத்ல ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல், தனியார் பள்ளி, பேர் சொல்ல விரும்பல,
கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் நாங்கள் கிளம்பும் போது ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 800 பேர் நாங்கள் கிளம்பும் போது திரும்ப போய் சேரும்போது பார்த்தா ஒரு 50 பசங்க தான் இருந்தது. வழியில அது அங்கங்க கடையில சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒழுக்கத்தோட அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் உங்களை பின்தொடர்றேன். எந்த இடத்துலையும் நிறுத்த தேவையில்லாத கதைகள் பேசாம வாட்டரை பத்தி ஒரு அவேர்னஸை இவ்வளோ ஒரு என்ன சொல்றது அந்த மனப்பூர்வமா செஞ்சதை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த பள்ளி மாணவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த அறப்பழகு அப்புறம் இந்த காஞ்சி குளோபல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் எங்களுடைய லயன்ஸ் கிளப், எங்களுடைய தொன்மை நகர் சங்கம், கிரசன்ட் லயன்ஸ் சங்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தா வாட்டர் பார்த்தா அந்த ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதான் நன்னீர். நம்மளை சுத்தி தண்ணி இருந்தாலும் அதான் ஃப்ரெஷ் வாட்டர் 3% தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல பார்த்தோன்னா 2% பார்த்தோன்னா ஐஸ் மலைகளா இருக்குது. துல்லியமா பாத்தீங்கன்னா 0.007%, கிட்டத்தட்ட 1% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. அன்னைக்கு இருந்த 300 கோடிக்கு மக்கள், இன்னைக்கு பார்த்தோன்னா 800 கோடி மக்கள் நம்ம தாண்டி போறோம். ஆனா தண்ணியோட அளவு மாறாது. அதனால இருக்கிற தண்ணியை எப்படி நம்ம முறையா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய தனி நபர் 135 லிட்டர் நம்ம சேமிக்கணும். அதை தான் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு 2 பருவமழை இருக்குது. பார்த்தா நமக்கு வடகிழக்கு தென்மேற்கு 1200 மில்லிமீட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சதுர வீடுனா 1,20,000 லிட்டர் நம்ம தண்ணியை சேமிக்கலாம். இவ்வளவு வாய்ப்பு இருக்கிற தமிழகம் நம்ம தண்ணியில முன்னோடியா இருக்கணும். நம்ம யாருக்கிட்டையும் போய் தண்ணிக்காக கையேந்த கூடாது. அதனால எப்ப நம்ம வீட்டை பாத்துக்கிறோமோ அதுதான் நாட்டை பாத்துக்கிறது சமம். அதனால தண்ணீரை முதல்ல நம்ம வீட்டுல மழைநீரை சேமிக்கணும்னு சொல்லி இந்த ஆழ்ந்த கருத்தை மறுபடியும் நீரின்றி அமையாத உலகு சொல்லி நிறைவு பெறுகிறேன். வணக்கம். ஒரு 2 பாயிண்ட் தான். தேசிய ராணுவத்துல சேர்ந்துதான் நம்ம இந்தியாவுக்கு சேவை பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணதோ நம்ம நாட்டுக்கு பண்ண ஒரு சேவை தான். அதுக்காக நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்துக்கலாம். தேசிய ராணுவத்துக்கு போய் தான் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம போராடணும்ன்றது இல்லை. நம்ம இங்க இருந்தே நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு ஒரு மரம் நடுறதுக்காகவும் தண்ணி சேவ் பண்றதுக்காகவும் நீங்க போராடுறீங்கன்னு சொல்லும் போது இதோட ஒரு பெரிய தேசப்பற்றுக்கை உதாரணமா வேற எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனா பிறந்ததுக்காகவும் நீங்க கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நீங்க பாராட்டிக்கலாம். இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நீங்க உங்ககிட்ட ஆரம்பிக்க ஒரு சின்ன மாற்றம் தான் உங்க வீட்டு பெரியவங்களையும் யோசிக்க வைக்கும். அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா இன்னில இருந்து மைண்ட்ஃபுல்லா இந்த மெசேஜ் ரீகால் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஓகே, சூப்பர். சேவ் வாட்டர். ஓகே, ஒரு டிராப் கூட வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்னில இருந்து நினைச்சுக்கோங்க எல்லாரும். அண்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இந்த அவேர்னஸ் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சூப்பர், தேங்க்யூ.